அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசால் 8வது ஊதியக் குழுவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட இந்த தருணத்தில் மக்கள் மனங்களில் எழும் அடுக்கடுக்கான கேள்விகள் இவைதான். அதாவது 8வது ஊதியக் குழுவால் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் எவ்வளவு உயரும், இதில் எந்த சீரமைப்பு காரணி அதாவது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் சேரும், அதனால் ஊதியத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும், சம்பளத்தை உயர்த்தும் அல்லது குறைக்கும் நடைமுறை என்ன, சீரமைப்பு காரணி எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது, இந்த ஊதியக்குழுவின் பலன் எந்தெந்த துறை ஊழியர்களுக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, ஊதியமும் ஓய்வூதியமும் எவ்வளவு அதிகரிக்கும், அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரின் சூத்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. முதலில் நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது ஊதியக்குழுவை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அமைச்சரவையின் முடிவின்படி ஊதியக்குழுவின் பணிக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஊதியக்குழு அமைக்கப்பட்ட 18 மாதங்களுக்குள் அதன் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் படிகள் ஆகியவற்றை இந்த குழு ஆய்வு செய்யும். இது ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த ஊதிய உயர்வு பலனை யார் பெறுவார்கள், யார் பெற மாட்டார்கள் அப்படின்னு பார்க்கலாம். யாருக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு ஊழியர்கள், காவல்துறை, போக்குவரத்து, குடிநீர் வாரியம் என மாநில அரசின் கீழ் பணிபுரிபவர்களுக்கு இந்த குழுவின் பலன் கிட்டாது. அப்புறம் மைய வங்கிகளின் ஊழியர்கள், அதாவது சென்ட்ரல் பேங்க் ஊழியர்கள், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், தனியார் துறை ஊழியர்கள் ஆக இந்த குழுவின் பரிந்துரைகள் மாநில அரசு ஊழியர்களுக்கு பொருந்தாது. யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள், ரயில்வே, அஞ்சல் துறை, வருமான வரி, சுங்கத்துறை போன்ற மத்திய அரசு பிரிவினர், முப்படைகள், இந்திய இராணுவம், கப்பற்படை, விமானப்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள், துணை இராணுவ படையினர், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி வீரர்கள் மற்றும் அதிகாரிகள், மத்திய அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்கள், அப்புறம் தன்னாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள், அதாவது ஐஐடி, ஐஐஎம், ஏஐஐஎம்எஸ், யூஜிசி, ஐசிஏஆர், சிஎஸ்ஐஆர் போன்ற கல்வி மற்றும் ஆய்வு நிறுவன ஊழியர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஊதியம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஊதியம் நிர்ணயிப்பதின் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்களின் ஊதியத்தில் மிக முக்கியமான அம்சம் அதன் அடிப்படை சம்பளம். இந்த அடிப்படை சம்பளத்தை கொண்டே மற்ற படிகள் அனைத்தும் கணக்கிடப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் மாதந்தோறும் 65,000 நிகர சம்பளமாக பெறுகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஊதியத்தில் 4 முக்கிய பிரிவுகள் உள்ளன. அதாவது பே லெவல், இது பதவி மற்றும் தரத்தின் அடிப்படையில் மாறுபடும். உயர் பதவிகளுக்கு அடிப்படை சம்பளம் அதிகமாக இருக்கும். இரண்டாவதாக அகவிலைப்படி, இது ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு முறை உயரும். அக்டோபர் 2025 நிலவரப்படி இது 58% உள்ளது. மூன்றாவது வீட்டு வாடகைப்படி, இது நீங்கள் வசிக்கும் நகரத்தை பொறுத்து மாறும். பெரு நகரங்களில் அதிக வாடகைப்படி கிடைக்கும். நான்காவதாக போக்குவரத்து படி, இது பணி நிமித்தம் மேற்கொள்ளும் பயண செலவுகளுக்கு வழங்கப்படுகிறது. இதனுடன் வருமான வரி, ஆயுள் காப்பீடு, ஓய்வூதிய திட்டம் போன்ற சில பிடித்தங்களும் இருக்கும். இவை அனைத்தும் கழித்து வருவதுதான் நிகர சம்பளம். இப்போ 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் அமலுக்கு வந்தால் இந்த ஆசிரியருடைய சம்பளம் எவ்வளவு உயரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஊதியக்குழுவின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்கத்திற்கு ஏற்ப ஊழியர்களின் ஊதியத்தை உயர்த்துவது. ஆனால் எல்லோருடைய பதவிக்கும் ஊதிய அளவிற்கும் ஏற்றவாறு ஒரே மாதிரியாக ஊதியத்தை உயர்த்த முடியாது. அதற்காகத்தான் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்ற ஒரு விகிதம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த காரணியானது ஊழியரின் அடிப்படை சம்பளத்தை எவ்வளவு உயர்த்துகிறது என்பதை குறிக்கும். முக்கிய குறிப்பு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஊதியக்குழு அமலுக்கு வரும்பொழுது அகவிலைப்படி 0% என நிர்ணயிக்கப்படும். அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு 6 மாத கால இடைவெளியில் அது உயர்த்தப்படும். உதாரணமாக, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 3 மடங்கு நிர்ணயிக்கப்பட்டால் அவருடைய அடிப்படை சம்பளம் 40,000 இருக்கும் பட்சத்தில் புதிய அடிப்படை சம்பளம் 1,20,000 இருக்கும். அகவிலைப்படி 0. வீட்டு வாடகைப்படி 18% என்று வைத்துக்கொண்டால் 21,600. போக்குவரத்து படி 7,200. மொத்த ஊதியம் 1,48,800. பிடித்தம் 12% என்று வைத்துக்கொண்டால் 17,856. ஆக நெட் சேலரி 1,30,944 புதிய சம்பளமாக அவருக்கு கிடைக்கும். ஆக 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளுக்கு பிறகு இவரின் நிகர சம்பளம் சுமார் 1,31,000 உயர வாய்ப்புள்ளது. ஒருவேளை ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 3 மடங்குக்கு பதில் 2.5 மடங்கு அல்லது 2.86 மடங்கு என மாறினால் இறுதி சம்பளமும் அதற்கு ஏற்ப மாறுபடும்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.